ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாஜ்ரா அப்படின்னு சொல்கிற கம்பை பற்றிய பயன்களையும் அந்த கம்பை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி ஒன்றுத்தையும் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃபஸ்ட் நம்ம கம்பனுடைய பயன்களை பார்க்கலாம். இந்த கம்பை பாஜ்ரா இல்லைனா பேர்ல் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுதுங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு அனீமியா அப்படின்ற நோயே நம்மளை தாக்காது. அதே மாதிரி இதில் ஃபைபர், புரோட்டீன், மினரல் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. அதனால் நம்மளுடைய பிளட் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உதவுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இதில் இருக்கிற புரோட்டீன் அண்ட் மெக்னீஷியம் நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உதவுதுங்க. இதில் முக்கியமானது ஒன்று என்னென்னா, இதில் இருக்கிற லிக்னின் அப்படின்ற ஃபைட்டோ நியூட்ரியன்ட் கேன்சர் வராமல் தடுக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு கார்டியாக் அரெஸ்ட், அதாவது ஹார்ட் அட்டாக் வராமல் கூட இது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உதவுதுங்க. இவ்வளோ சத்து நிறைஞ்ச இவ்வளோ பயனுள்ள இந்த கம்பை நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. டெய்லி சேர்த்துக்க முடியலனாலும் வாரத்தில் அட்லீஸ்ட் 2 வாட்டியாவது உங்களுடைய டயட்டில் இந்த கம்பை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கம்பை வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். பணியாரம் செய்யலாம், கொழக்கட்டை செய்யலாம், இல்லை புட்டு செய்யலாம், தோசை, இட்லி, வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கம்பு வடை. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஈஸியாக கம்பு தோசை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம கம்பு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கம்பு தோசை ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மல் உங்களுக்கு கம்பு எப்பயுமே மற்ற மில்லட்ஸை விட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. எவ்வளோ முரமுரன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கம்பு தோசை. இப்போ அதுக்கான அளவு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கம்புக்கு 1 கப் அளவுக்கு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. ஒரு 2-3 வாட்டி கழுவியாச்சு. இதை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. 5 hours மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. உப்பு போட்டு அரைச்சிக்கணுங்க. அரைக்கும் போதே சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அரைச்சதுக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுருங்க. நம்ம நார்மல் தோசை மாவுக்கு எப்படி செய்வோமோ அதே தான். பாருங்கள் நல்லா புளிச்சிடுச்சு. இதை நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நார்மல் இரும்பு தவாலேயே உங்களுக்கு இந்த தோசை சுத்தமாக ஒட்டாமல் வரும். பாருங்கள் ஃபஸ்ட்டு தோசை தான் நான் போடுறேன். நார்மல் முதல் தோசைனா ஒட்டிக்கும் அப்படின்னு பயப்படுவோம் நம்ம. ஆனால் ஃபஸ்ட்டு தோசையே பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக ஒட்டாமல் நல்லா வருங்க. நீங்கள் இந்த 1 டம்ளர் அந்த புழுங்கலரிசிக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா கம்பை 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டு 1/2 கப் அரிசி எடுத்தால் கூட ஓகே தான். பட் இந்த உளுத்தம்பருப்பு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன், அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, இந்த அளவே கரெக்டாக இருக்கும். ஆனால் வெந்தயத்தை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் தோசையிலையும் இட்லியிலையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த அசிடிட்டி, அந்த கேஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருது பாருங்கள். இப்போ சூப்பரான கம்பு தோசை தயாராகிடுச்சு. இப்போ இன்னொன்று கூட ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள்.
பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக ஒட்டாமல் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த கம்பு தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ ஒரு சிலருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும், பட் பிகினர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக நான் இது வந்து போட்டிருக்கேன். கம்பை வந்து அது பிள்ளையார் சோத்திக்கெலாம் கம்பு வரும், பட் என்ன பண்ணணும்னு தெரியாது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக. இப்போ பாருங்கள், சுவையான கம்பு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து உங்களுக்கு சாம்பார் நல்லாயிருக்கும், அதே மாதிரி சட்னி கொஞ்சம் காரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த கம்பு தோசையை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.